அதாவது விஜய் அவர்கள் காவல்துறையினுடைய கேட்டுக்கொண்டது அடிப்படையில அந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறை தான் விஜய் அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும், அதே நேரத்தில் தாவேகா கட்சி சார்ந்த நிர்வாகிகள் சிலர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கும்போது கூட காவல்துறை அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல எடுத்து வைக்கப்படக்கூடிய வாதமாக பார்க்கப்படுகிறது. மேலும் விஜய் மற்றும் அவர்கள் கட்சியை எதிர்மனதாக சேர்க்க கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாகவும் தாவேகா தரப்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார். விஜய்க்கு அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறினார்கள். ஆனால் நீதிமன்றம் விசாரணையின் போது இது எதுவுமே நீதிமன்ற கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மாறாக ஒரு எதிர்மனுதாரராக இல்லாத விஜய் அந்த வழக்கில் இல்லாதவர், மேலும் பல விமர்சனங்களை அவர் மீது உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதே நேரத்தில் விஜயனுடைய பிரச்சார வாகனம் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய வாகனத்துக்கு முன்பாக அவரை பார்ப்பதற்காக வந்த தொண்டர்கள் அருகில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் தட்டுப்பட்டு விஜய் வாகனத்துக்கு முன்னாக விழுந்திருந்தார்கள். நல்வாய்ப்பாக அவர்களுக்கு அந்த நேரங்களில் எந்த ஒரு காயங்களும் ஏற்படாமல் அவர்கள் உயிர் தப்பினர். இதனை சில வீடியோ காணொலிகள் பார்த்து கொண்டு ஒரு தலைவர் எப்படி இருக்கிறார் எனவும், ஒரு தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை என்று வாதங்கள்லாம் முன்வைக்கக்கூடிய அளவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோல் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிப்பதற்கு குறைந்தபட்சமாக விஜய் அந்த வழக்கினுடைய ஒரு எதிர் மனுதாரராகவோ இல்ல அந்த வழக்கில் உள்ளாக இருக்கக்கூடிய மனுதாரராக இல்லை. அதே போன்று விஜயனுடைய கட்சியான தாவேகா கூட அந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கவோ அல்லது உண்மை நடந்த சம்பவங்களை எடுத்துரைக்கவோ ஒரு வாய்ப்பு வழங்கப்படாமல் ஒரு தலைவர் மீதும் ஒரு கட்சியின் மீதும் அவதூறான கருத்துக்கள் நீதிமன்றத்தின் வாயிலாகவே முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வேதனையை உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் விஜய் கரூர் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் எனவும், அதற்கு பிறகாக தாவேகாவுடைய நிர்வாகிகள் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கலாம் என்ற போது கூட அவர்களை பார்ப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை. இது போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது என்ற வேதனையும் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தை விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணை மீது நம்பிக்கை குறைவாக உள்ளது. உண்மை நிலை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று தாவேகா தரப்புல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதமாக பார்க்கப்படுகிறது.